நடிகர் விஜயோட ஜனநாயகன் படத்திலிருந்து சில காட்சிகள் லீக் ஆயிருக்கு. யார் லீக் பண்ணா என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வரும். ஆனா அந்த காட்சிகள்ல விஜய் இருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய காளி திருவிழா மாதிரி ஒரு திருவிழாவில் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே குங்குமத்தெல்லாம் வச்சு நல்லா ருத்ர தாண்டவமா ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்காரு. முஸ்லீம் நண்பர், நல்ல முஸ்லீம் நண்பர். நம்ம தமிழ் சினிமால முஸ்லீம்களை இழிவுபடுத்துவதற்கு முன்னாடி, இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று சொல்வதற்கு முன்னாடி, அந்த முஸ்லீம்லயும் ஒரு நல்லவன் இருக்கான் அப்படின்னு காப்பாங்க தெரியுமா? படம் முழுக்க முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம்னா பயங்கரவாதிகள், முஸ்லீம்னா ஆப்கானோட தொடர்பு வச்சிருப்பான், முஸ்லீம்னா ISI, முஸ்லீம்னா லவ் ஜிகாத் பண்ணுவான், இப்படின்னு எல்லா விதமான புரட்டு வேலையும் உண்மைக்கு மாறான எல்லா அவதூறையும் அந்த மக்கள் மீது தெளிச்சிருவாங்க. தெளிச்சுட்டு அதுல இருந்து ஒருத்தன் நல்லவனா இருப்பான். ஓடி வந்து எங்க ஆளுங்கெல்லாம் அப்படி பண்றாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. இது வழக்கமான முஸ்லீம் எதிர்ப்பு சினிமாக்கள்ல வந்து வைக்கப்படுகின்ற வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க அதுலயும் நல்ல முஸ்லீமை காமிச்சிருந்தோமே அப்படின்வாங்க. நாங்க எல்லா முஸ்லீமும் கெட்டவங்கன்னு சொல்லலையே அப்படின்னு.